कर्कटे पूर्वपल्गुन्यां तुलसी काननोद्भवां पाण्ड्ये विश्वम्भरां गोदां वन्दे श्रीरङ्गनायकीम् வாழியதிராசன் வாழியதிராசன் வாழியதிராசனென வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சுசரணம் वंदे अनंतार्यदेशिकम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलम् पर्पलवारियर् नற்கலைநாட பரம பரங்குருவாய் நற்பொருளாயிரமாயிரமாய் அருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. கர்க்கட மாதத்திலே, அதாவது ஆடி மாதத்திலே பூர்வ பல்குனிங்கிற திருப்பூர நன்னாளில் பாண்டிய தேசத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தாள் ஜெகஜனனியான ஆண்டாள். திருப்பாவைங்கிற உயர்ந்த கிரந்தத்தையும் நாச்சியார் திருமொழிங்கிற சீரிய பிரபந்தத்தையும் நம்மவர்களின் நன்மையின் பொருட்டு அவள் அனுகிரகித்தாள். அந்த திருப்பாவையை ஓரொரு வருடமும் மார்கழி மாதத்திலே குழாம் கூடி அனுபவித்திடுகைங்கிற கிரமம் பன்னெடுங்காலமாக வழக்கத்திலே உள்ளது. அந்த உயர்ந்த கிரந்தத்திற்கு பல பெரியவர்கள், பல ஆச்சாரியர்கள் உயர்ந்த உரைகளை நல்கியிருக்கிறார்கள். அந்த உரைகளின் துணை கொண்டு இந்த நூலினுடைய தாத்பரியங்களை நாம் அறியப் பெறுகிறோம். திருப்பாவை நமக்கு முக்கியமாக சொல்லுவது, பாகவதர்களிடத்திலே நீங்கள் அன்போடு இருக்க வேண்டும். பகவானை அடைவதற்கு அவர்கள் இன்றியமையாதவர்களாக ஆகிறார்கள். அவர்களை வெறுத்து பகவானை பெற்றிடுகை என்பது இயலாத காரியம். அதனால தான் ஆண்டாள் தன்னை ஒரு கோபிகையாக எண்ணிக்கொண்டவள். கோபிகைகளை அனுகரிக்க தொடங்கியவள். மத்தைய பெண்களை, அதாவது பாகவதைகளை உடன் அழைத்து கொண்டு அவர்களையும் எழுப்பிக் கொண்டு கண்ணனிடத்திலே செல்லுவதாக இந்த திருப்பாவை அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் நாம் அனுபவித்திருக்க வேண்டிய பாசுரம் உந்துமதகளித்தன்கிற பாசுரம். இன்றைய தினம் குத்து விளக்கெரியங்கிற பாசுரம். நாம கீழே அம்பரமே தண்ணீரேங்கிற பாசுரத்தை அனுபவித்து முடித்திருந்தோம். செம்பொற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் என்று சொன்னார்கள்.
பலராமனை நீயும் கண்ணனும் படுத்திருப்பதுங்கிறது முறையன்று. உங்களிடத்திலே முறையிட நாங்கள் வந்திருக்கிறோம், உங்களை நாடி வந்திருக்கிறோம். எனவே நீங்கள் எழுந்து கொள்ள வேண்டும் என்கிற பிரார்த்தனையை செய்தார்கள். ஆனால் அன்றைய தினம் இவர்கள் செய்த பிழை என்னன்னால், பலராமனை எழுப்புவதற்கு முன்னதாகவே ஆர்வ மிகுதியால் கண்ணனை எழுப்பச் சென்றார்கள். இது கண்ணனுக்கு வருத்தத்தை கொடுத்தது. எங்க அண்ணா பக்கத்திலேயே இருக்கார், அவரை விட்டுட்டு என்னிடத்திலே நீங்கள் நேராக வந்ததுங்கிறது முறையன்று என்று அவன் கருதினான். திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற விஷயம்தான், நாம பகவானிடத்தில் அபச்சாரப்பட்டோம்னால் அதற்கு கழுவாய் உண்டு. பாகவதர்களிடத்திலே அபச்சாரப்பட்டோம்னால் அதற்கு பிராயச்சித்தம் இல்லை. இப்ப பலராமனிடத்தில் இவர்கள் முதலிலே ஒரு சிறிய பிழை செய்து விட்டார்கள். அவனை எழுப்பிட்டு கண்ணனிடத்திலே வந்திருக்க வேண்டும். ஆனா அம்பரமூடரு தூங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காதெழுந்திராய் என்று கண்ணனை திருவிக்கிரமனாக பாவித்து அவனை எழுப்பிவிட்டார்கள். அவன் கோவிச்சுண்டு உள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் செம்பற்கடலடி செல்வா பலதேவா என்று பலராமனை இவர்கள் உணர்த்துகிறார்கள். ஸ்ரீராமாயணத்திலே சுக்ரீவனை சரணடைகிறான் ராமன். சுக்ரீவனிடத்திலே சரணாகதி பண்ணுகிறான். நான் என்னுடைய மனைவியை இழந்து விட்டேன், அவள் எங்கிருக்கிறாள் என்று தெரியவில்லை, நீதான் அவளை எப்படியேனும் எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று அவனிடத்திலே இறைஞ்சுகிறான். இது லக்ஷ்மணனுக்கு சிரிப்பையும் துயரத்தையும் ஆத்திரத்தையும் இப்படி எல்லாவற்றையும் தந்தது. ஏன்னா அவன் என்ன யோசனை பண்றான்னால், இந்த சுக்ரீவன் தன்னுடைய மனைவியையே காப்பாற்றிக் கொள்ள தெரியாதவனாய் இருக்கிறான். ஏன்னா சுக்ரீவன் மனைவியை வாலி கவர்ந்து சென்றிருந்தான். அவனிடத்துல போயிட்டு தன் மனைவியை காப்பாற்றும்படி ராமன் மன்றாடுகிறாரே, அவர் நிலைமை இத்தனை மோசமாயிடுத்தேன்னு அழவும் செய்கிறான். லோகநாதா புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி. இந்த உலகத்துக்கே அவர் தலைவராக இருந்தார் ராமன். இப்ப என்னடானா ஒரு குரங்குங்கால கட்டிண்டு அழுதுன்னு இருக்கார், என்ன காப்பாத்து, என் மனைவியை காப்பாற்றிக் கொடு. அப்ப சுக்ரீவன் சொல்லுகிறான், ராமா, நாம் உறுதியான நட்பை நாம் பூண்டு பரஸ்பரம் ஒருத்தர் இன்னொருத்தருடைய காரியங்களை ஆற்றுவோமாக அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போலே பேசிக்கொள்கிறார்கள். அக்னி சாட்சிகமாக இருவரும் நட்பு பூண்டார்கள். அப்ப ராமன் சொல்றான், என் சுகம் உன் சுகம், உன் சுகம் என் சுகம், என் துக்கம் உன் துக்கம், உன் துக்கம் என் துக்கம். அப்படித்தான் நாம இனிமே நண்பர்களாக இருக்க வேண்டும். முதல்ல உனக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு என்று கேட்டான். அதுக்கு சுக்ரீவன் சொல்றான், எனக்கு வாலின்னு ஒரு தமையன் உண்டு, அவனாலே நான் பீடித்தனாக இருக்கிறேன், அவன் என்னை மிகவும் துன்புறுத்துகிறான், அவனை ஒழிச்சுட்டு நீ எனக்கு ராஜ்யத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்கிறான். ஓஹோ, செஞ்சுடலாங்கிறார் ராமன். அதுக்கு என்ன பண்ணிவிடலாம், வாலியை முடிப்பது அது என் பணி, நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ கவலைப்படாதே. ஆனா சுக்ரீவனுக்கு சந்தேகம். ஆளை பார்த்தா அத்தனை பெரிய காரியம் செய்யறா போல அவர் தெரியல. ரொம்ப சாதாரணமானவரா இருக்கார், பலசாலியா இருக்கார், இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்ல கட்டுமஸ்தான உடல்வாகோடு தான் ராமன் இருக்கிறான். ஆனா வாலியை எதிர்ப்பதற்கு அது போதுமான இவனுக்கு சந்தேகம். வாலி பெரிய வீரன், இவனும் அனாயாசமா நான் பார்த்துக்கிறேன், முடிச்சுடலாம், பண்ணிடலாம்னு சொல்றாரே, இவரால் அதெல்லாம் முடியுமான்னு அவனுக்கு சந்தேகம். அதை அவன் வெளிப்படையா சொல்லிட்டான். இங்க பாருப்பா, நீ என்னமோ வாலியை முடிச்சு விடுறேன்னு சொல்ற, நான் வாலியனுடைய பராக்கிரமத்தை முதல்ல உனக்கு சொல்லுகிறேன், நீ அதை என்ன கேட்டுக்கோ. துந்துபின்னு ஒருத்தன் இருந்தான், மாம்சமல அத்தனை பெரிய சரீரம், அவன் அத்தனை பெரிய ஆளு, ரொம்ப பெரிய பலசாலி. அவனுக்கும் எங்க அண்ணாவுக்கும் சண்டை வந்தது. எங்க அண்ணா அவனை துவம்சம் பண்ணான். துவம்சம் பண்ணின பிற்பாடு, அவனை வதம் செய்த பிற்பாடு
அவனுடைய கால்கள் இரண்டையும் தன்னுடைய கைகளாலே பிடித்து கொண்டு அப்படி காத்துல அப்படி சுழற்றி நாம் பாருங்க, அவனே அந்த சுத்திட்டு தூக்கி எரிஞ்சான். பல மைல் கற்கள் தாண்டி போய் அந்த உயிரற்ற உடல் அது வேறற்ற மரம் போலே சாய்ந்து விழுந்தது. அப்படி தூக்கி போட்டான். ராமன் கேட்டான், அதுக்கு என்ன இப்போன்னா? இல்ல அப்படின்னா அவன் பலத்தை நீயே கொஞ்சம் கணக்கிட்டுக்கொள். சரி, நான் என்ன செய்யணும்? புரிஞ்சுட்டார் ராமன். ஏதோ பரீட்சை வைக்க போறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. நான் என்ன செய்யணும்னு கேட்டார். இல்ல அந்த துந்துபியினுடைய உடல் இன்னமும் ஒரு இடத்துல கிடக்கத்தான் செய்கிறது. எங்க வாலி பண்ணினா போலே அந்த சாகசமான காரியத்தை நீயும் பண்ணிட்டாயாகில் எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். நான் உன்னை பரிசோதிக்கிறேன்னு நினைக்காதே. உன்னால் இது முடியுங்கிறது எனக்கு தெம்பா இருக்கும். ஏன்னா நீயும் நாளைக்கு அங்க போய் அவனிடத்துல அடிபடக்கூடாது இல்லையா? வாலி உன்னை துன்புறுத்திடக்கூடாது இல்லையா? அதனால முடியுமா முடியாதான்னு பார்த்துட்டு தான் சண்டைக்கே போக வேண்டும். அதனால் அந்த துந்துபியினுடைய உடலை எங்க அண்ணாவை போல நீயும் சுழற்றி அடிப்பதற்கு வல்லையோ? உன்னால் முடியுமோ அப்படின்னு கேட்டான். சரி, என்னங்க அழைச்சிட்டு போனார் ராமன். ராமன் அழைத்து செல்லப்பட்டான். அங்க போய் அந்த உடலை கண்டான். தன்னுடைய திருவடியினுடைய பெருவிரலாலே, கட்ட விரலால அப்படி ஒரு தள்ளினார். இந்த கேரம் போர்டு ஆடும்போது காயினை கொண்டு போய் இந்த பேக்கெட் பண்றதுன்ற இந்த பாக்கெட்ல தள்ளுறா போலே ரொம்ப அனாயாசமா தன்னுடைய திருவடி பெருவிரலால ஒரு தள்ளினார். வாலி தூக்கி எறிஞ்சதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறத போல இன்னமும் ரொம்ப தூரம் தாண்டி போய் அந்த உடல் விழுந்தது. இப்ப மகிழ்ச்சியாங்கிற போல பார்த்தான் ராமன். இல்லைங்கிற போல அவன் இவனை பார்த்தான். சுக்ரீவன் இவனை பார்க்கறான். இல்லை, எனக்கு பெருசா ஒன்றும் திருப்தி ஏற்படலை. ஏன்னா நீ நன்னாத்தான் பண்ண, ரொம்ப பெரிய காரியம்தான் ராமா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோ, வாலி அந்த உடலை தூக்கி எறிந்த போது அந்த உடலில் இருந்து அப்போதுதான் உயிர் பிரிந்திருந்தது. அப்ப அந்த உடம்புங்கிறது எப்படி இருந்ததுன்னா நல்லா வாழிப்பா இருந்தது, செழிப்பா இருந்தது, ரொம்ப பலத்தோட இருந்தது. ஆனா இப்ப ரொம்ப நாளா அந்த உயிரற்ற உடல் ஒரே இடத்திலேயே கிடக்கிறதா? அப்ப வாடி வதங்கி உலர்ந்து போயிருக்கிற உடல் அது. அதுல ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு சருக போல இருக்கிற உடல்னுட்டான். ராமன் யோசனை பண்ணார். இப்ப நீ சருக போல இருக்கிற உடல்ங்கிற, நீயே தான் அந்த உடம்பு இன்னமும் இருக்கு, நீ வாலி தூக்கி அடிச்சா போல தூக்கி அடிப்பியான்னு என்ன கேட்டேன். நானும் செஞ்சு காண்பிச்சேன். அப்படி உனக்கு நம்பிக்கை வரலையான்னு நினைச்சுட்டார். அதனால அந்த துந்துவினுடைய உடல் இப்ப இருக்கிறத வச்சு முன்ன இருந்தது எப்படிங்கிறத நம்மளால அவனை முன்ன பின்ன பார்த்திராதவர்களாலே அனுமானிக்க முடியாது. நாங்க பார்த்திருக்கோம் ராமா, அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? இப்போ ஒரு காஞ்ச சருக போல கிடந்தான். நீ செஞ்ச காரியத்தை யார் வேணும்னா செய்யலாம் போல் இருக்கு அப்படின்னுட்டான். சரி, எனக்கு அடுத்த பரீட்சை என்ன? எதுக்கு வளவளான்னு இப்ப பேசிட்டு, எனக்கு அடுத்த பரீட்சை என்னன்னு ராமன் கேட்டான். 7 ஆச்சா மரங்களை காண்பித்தான். சப்த சால விருட்சங்கள்னு சொல்லுவா. அந்த 7 மரங்களையும் கணையொன்றினாலே நீ துளைத்து தள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னான். ஒரு அம்பினாலே முடிக்க வேண்டும். நமக்கெல்லாம் என்ன தெரியுமா தோணும்? இப்ப துந்துபி சமாச்சாரம் ஒன்று சொன்னீங்களே, அதுதான் கஷ்டம் போல் இருக்கே. ராமனுக்கு ஒரு அம்புனால 7 மரங்களை துளைத்து வீழ்த்துவதுங்கிறது அது அத்தனை கடினமான செயலா? துந்துபி விஷயம் அது பெருசா படுறது அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா இங்க ஒரு வேடிக்கை இருக்கு. அவன் காண்பித்த 7 மரங்களும் ஒரு நேர்கோட்டிலே நீளமாக ஒரே வரிசையிலே இருப்பவை அன்று. தனித்தனியா ஒன்னொன்னு ஒரு இடத்துல இருக்கும். அதை ஜிக்ஸாகா இருக்குன்னு தமிழ்ல கோணல் மாணலா இருக்குன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? ஒரு நேரா இருக்காது. இந்த பக்கம் ஒரு மரம் இருக்குன்னா அங்கெங்கேயும் அந்த கோடியில ஒரு மரம் இருக்கும். திருப்பி அங்கே இருந்து இந்த பக்கம் பார்த்தா ஒரு மரம் இருக்கும். திரும்பி அந்த பக்கம் நோக்கினால் அங்கே இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி இருக்கிற மரங்கள். இந்த மரங்களை ஒரு கணையாலே வீழ்த்தணும்னா அது சாத்தியமான பாருங்க. ஏன்னா அம்பு நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி விட்டீர்களாகில் அது நேரா அந்த இலக்குக்கு தான் போகுமே தவிர, அது நாம நீ இப்படி போச்சே அங்க ஒருத்தர் இருக்கா 2வது தெருவில், அவர்கிட்ட இந்த பையை கொடுத்துட்டு போனா போகுமா? அதெல்லாம் அதை செய்யாது. விட்டா நேரத்தான் போகும். அது அம்பா இருக்கட்டும், தோட்டாவா இருக்கட்டும், நீங்கள் செலுத்தியாச்சுன்னா நேரத்தான் போகும். இப்படி அப்படிலாம் போக சொல்ல முடியாது. அதனால தான் ராமனிடத்துல அப்படி ஒரு வினோதமான பரீட்சையை வைத்தான் சுக்ரீவன். ராமன் கவலையே படலை. இவ்வளவுதானே, நான் பார்த்துக்கிறேன் என்ன. திரும்பவும் அதே திருவடி, கிட்டத்தட்ட அதே பெருவிரல்னு வச்சுக்கோங்க. பூமியை அழுத்தி பார்க்கிறார். அந்த மரங்களினுடைய வேர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குங்கிறத அவர் நன்னா தெரிஞ்சுட்டார். அழுத்தினார் பாருங்க. பூமிக்குள்ளே இருந்து அந்த வேர்களை எல்லாம் வாங்குகிறார், அவத்தை இழுக்கிறார், அதை கர்ஷிக்கிறார். அதை இழுத்தார் இல்லையோ, அப்ப மொத்தம் ஒரு சேர இழுக்கப்பட்டு அத்தனையும் ஒரு வரிசைக்கு முதலிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. அதுக்கு மேல அம்ப விடுறார். அந்த அம்பினால அந்த மரங்களை எல்லாம் கீழே தள்ளுகிறார்.
இதை ராமன் பண்ணியிருக்கான். இப்ப சுக்ரீவனுக்கு நம்பிக்கை வந்துருத்து, புறப்படலாம், நீ எப்ப சொல்லு, நான் போறதுக்கு தயாரா இருக்கேன், வாலியின் இடத்துல சண்டை போடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னா. ஏன் இப்பவே கூப்பிடு, ஒன்றும் குறையில்லை அப்படின்னா ராமன் வாலியை அழைத்தான் சண்டைக்கு. வாலியும் வந்தான். சுக்ரீவன் இதுவரைக்கும் வாங்கின உதையெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற அளவிற்கு அத்தனை அவனை நன்றாக பொழந்து கட்டினான், தூக்கி வீசி எறிந்தான். சுருண்டு வந்து கீழே விழுந்தான் சுக்ரீவன். இந்த பாயை சுருட்டி தூக்கி போட்டா வந்து விழறா போல. நல்லா கவனிச்சு பாருங்க, நிறைய பேர் பாயை ஒழுங்கா சுருட்டி மடிச்சு வைக்கவே மாட்டான். அதுக்கு ஒரு சோம்பல் இருக்கும். அது எப்படிலாம் மடிக்க முடியுமோ அப்படிலாம் மடிச்சுடுவா. அப்படியே வச்சான்னா அது நீங்க வச்ச உடனே அப்படியே பழந்துண்டு வந்து கீழே விழுந்தா போல ஆயிடும் இல்லையோ, பாதி மூடியும் பாதி திறந்தும் அந்த மாதிரி பாய் வந்து விழறதோ இல்லையோ, அதை போல சுருட்டி அப்படியே தூக்கி அடிச்சதுதான் அந்த பாய் வந்து விழறா போல வந்து விழுந்தான். ராமன் கேட்டான், என்ன ஆச்சுன்னு கேட்டான். என்ன ஆச்சு, நீ வேடிக்கை பார்த்த, அதுதான் ஆச்சு. நான் போய் சண்டை போட்டேன் அவனோட, உங்ககிட்ட நான் பேசிட்டு தானே போனேன், நான் மறைஞ்சிருந்து அடிக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொன்னேன். பின்ன ஏன் அடிக்கலை? ராமன் சொல்றான் பாருங்க, அடிச்சிருப்பேன், நான் தயாராகத்தான் இருந்தேன், ஆனால் எனக்கு யார் வாலி யார் சுக்ரீவன்னே தெரியல. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? நான் வாலின்னு நினச்சி ஒன்று அடிச்சிட போறேனேன்னு எனக்கு கவலை. நான் அம்ப விட்டேன்னா நீ பிழைக்கவே மாட்டாய். அதே வாலி அடிச்சான்னா அடிபலமாக தான் விழும், ஆனால் நீ பிழைச்சிருவியோ இல்லையோ, அதனால தான் நான் அம்பெய்தாமல் இருந்தேன்னா. அடியன் அடிக்கடி சொல்கிறது தான், ராமனை எல்லாரும் பொய்யே பேசாதவர்னு சொல்கிறா பாருங்கோ, அதை விட ஒரு பெரிய பொய் இருக்கவே முடியாது. ஏன்னா நன்னா பொய் சொல்லியிருக்கார். யார் வாலி யார் சுக்ரீவன் ஒரு சர்வஜனுக்கு தெரியாது, ஒரு பரமாத்மாவிற்கு. இதில் வாலி யார் சுக்ரீவன் யாருன்னு தெரியாதா? சரி, அவருக்கு தான் தெரியல, பக்கத்தில் தான் ஹனுமான் நிற்கிறாரோ இல்லையோ, அவர்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லையோ, அந்த ரெண்டு பேரில் யாருப்பா வாலின்னு எனக்கு கொஞ்சம் சரியா சொல்லுப்பான்னு கேட்டுட்டா ஒரு கணத்தில் அவர் சொல்லிட போறார். ஹனுமான் வரைக்கும் போக வேண்டாம், யாரை கேட்டாலும் சொல்லிட போறா. ஆனால் சுலபமாக சொல்லிட்டார், எனக்கு அடையாளம் தெரியல, நான் அடிக்கலைன்னுட்டார். அப்போ என்ன பண்ணட்டும்னா சுக்ரீவன் திரும்ப நாளைக்கு கூப்பிடு. எதுக்கு திரும்பவும் அவரிடத்துல நான் இதே போல உதவாங்கிறதுக்கா? இல்லை இல்லை, நாளைக்கு பார் குறி தப்பாது, நீ தான் சுக்ரீவன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனை தன் பக்கத்தில் கூப்பிடுறார். லக்ஷ்மணன் கையால கஜபுஷ்பி மாலைன்னு சொல்லுவார்கள், அது தமிழ்ல என்ன பேரோ தெரியல, கஜபுஷ்பி மாலைங்கிறா. அந்த மாலையை அந்த லக்ஷ்மணன் கையில கொடுத்து இதை சுக்ரீவன் கழுத்துல போடு அப்படின்னு சொல்லிட்டார். லக்ஷ்மணன் போய் மாலை அணிவித்தான். அப்புறம் சுக்ரீவன் சண்டைக்கு போகிறான். மாலையும் கழுத்துமா இருக்கிறவன் சுக்ரீவன், மாலை இல்லாத கழுத்தை உடையவன் வாலி அப்படிங்கிறது தான் இப்போ அடையாளம். அதனால வாலியை சுலபமா பகவான் அடிச்சுட்டார். வாலி வீழ்ந்தான், சுக்ரீவன் வாழ்ச்சி பெற்றான். இது கதை. இப்ப நிறைய பேருக்கு வாலியை பகவான் மறைஞ்சிருந்து அடிச்சது தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு தடவை சுக்ரீவனை வாலியின் இடத்துல உதவாங்க விட்டாருங்கிறது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்காது. அது ஏன் அப்படி செய்தார்னால், அதான் சொல்லிட்டீரே சுவாமி, அவருக்கு அடையாளம் தெரியல அதனால செஞ்சார், அது தப்பு. இப்ப திரும்ப நம்ம கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போகணும். என்னன்னா, ரிவர்ஸ் கியரை போட்டு ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. இப்போ முதல்ல ராமனும் சுக்ரீவனும் சந்திச்சுக்கிறா இல்லையா, அந்த சந்தர்ப்பத்திலே நல்லா கேட்டுக்கும்போது ராமனும் சுக்ரீவனும் சந்தித்து கொள்ளும் போது பக்கத்திலேயே லக்ஷ்மணன் இருந்தான். சுக்ரீவன் என்ன தெரியுமா நினைச்சுட்டான், நான் பெரிய ராஜா, வானர ராஜா, என்னுடைய எல்லைக்கு உட்பட்ட அதிகாரம், அந்த அதிகார பகுதி அங்க இப்ப ராமன் வந்திருக்கார், அவர் ராஜா, தசரதனுடைய பிள்ளை, அயோத்தியாக்கே அரசன்கிற ஏத்தம் இருக்கிறவர். அப்ப அவரும் ராஜா நானும் ராஜா, இதோ எனக்கு ஆசனம் இருக்கு, அவருக்கும் ஆசனம் போட்டிருக்கேன், ராமா உட்கார்ந்து கொள் அப்படின்னு தனக்கு ஒரு ஆசனத்தை போட்டுண்டான். ராமனுக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்தான். பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மணனை அவன் கண்டுகொள்ளவே இல்லை. லக்ஷ்மணனுடைய கையை கட்டி நிற்கிறான். லக்ஷ்மணன் வருத்தப்படவே இல்லை. இது ராமன் மனசுல ஒரு பெரிய முள்ளாட்டம் தைச்சுடுத்து. என்னை நிற்க வச்சு நீ அவனை உட்கார்த்தி வச்சிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அவன் எப்பேற்பட்டவன், அவன் சிறந்த பாகவதோத்தமன், அவனை போய் நிற்க வைத்திருக்கிறாயே, இது ரொம்ப தப்பு இல்லையான்னு மனசளவிலே ரொம்பவும் நொந்து போனான் இராகவன். அவதான் பக்கத்துல ஹனுமான் இருந்தாரே, அவர் என்ன பண்ணார், பாவம் லக்ஷ்மணன் நிற்கிறாரேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனுக்கு ஒரு ஆசனத்தை தயார் பண்ணி, சுவாமி நீரும் எழுந்தருள் இருக்க வேண்டும், இளைய பெருமாளே வீத்திருக்க வேண்டும் என்ன அவரிடத்துல பிரார்த்திக்கிறான். அப்பவே ஒரு கனிவான பார்வை ஹனுமானை ராகவன் பார்க்கிறான். என்ன அழகான காரியம் செஞ்சாய், அதனால தான் நீ புத்திமதாம் வரிஷ்டன்னு கொண்டாடப்படுற. புத்தி இருக்கிறவர்களுக்குள்ளே, புத்திசாலிகளுக்குள்ளே மிகச்சிறந்தவர்னு ஒருவர் உண்டுன்னு சொன்னால் அப்பெருமைக்கு உரியவர் ஹனுமான்கிறவர் தானே. அந்த ஹனுமான் புரிஞ்சுட்டு லக்ஷ்மணனுக்கு ஆசனத்தை கொடுத்துட்டான்.
ஆனா ஆசனம் கொடாது ஒழிந்தவன் சுக்ரீவன். பகவான் பார்த்தார், என்கிட்ட அபராதம் பண்ணியிருந்தாயாகில் அதை பாகவதர்களை கொண்டு தீர்த்து கொள்ளலாம். பாகவதர்களிடத்துல அபராதம் பண்ணியிருக்கேன்னால் எவனிடத்திலே செய்தாயோ அவனை கொண்டுதான் அதனை தீர்த்து கொள்ளல் ஆகும் அப்படின்னு முடிவெடுத்தார். லக்ஷ்மணனை கொண்டுதான் அதை தீர்த்துக்கணும். ஒரு தடவை என் தம்பி கிட்ட, என் சகோதரனிடத்துல பட்ட பாப்பத்திற்காக, செய்த அபராதத்திற்காக உன் சகோதரனிடமிருந்து நீ பரிசு பெற வேண்டும். அவ்வளோ அழகா கணக்கு போட்டார் பாருங்க. என் சகோதரனை அவமதித்தாயோ இல்லையோ, உன் சகோதரனிடத்திலே அதற்கு பரிசு உண்டு. வாலிகையால உதவாங்க விட்டுட்டார். அப்புறம் மாலைய இருக்கிறவாளுக்குள்ள லக்ஷ்மணனை கூப்பிட்டு அவன் கையால போட சொன்னது எதற்காகன்னா ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திட்டார். இனிமேல் உங்களுக்குள்ளே எந்த பிணக்கம் இல்லை. லக்ஷ்மணனை சாதாரணமா நீ நினைக்க கூடாது. அவன் கையால மாலையை நீ குனிஞ்சு போட்டுண்டு போய் சண்டையை போடும் அப்படின்னு ராமன் நியமித்திருக்கிறான். இது ஒரு சரித்திரமாச்சா. ரெண்டாவது பாருங்கோ, சீத்தையை பெருமான் தீக்குளித்து வர சொன்னான்கிற செய்தி நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். ராவண வதமான பிற்பாடு சீத்தை வருகிறாள். அப்ப ராமன் பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க. இங்கே பார் சீத்தை, உன்னை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக இந்த யுத்தத்தை நான் நடத்தவே இல்லை. என்னுடைய வீரத்தை ஒருத்தனும் கேலி பேசிவிடக்கூடாது. என் ஆண்மைத்தனத்தை ஒருவனும் எதிர்த்து பேசிவிடக்கூடாது, தவறாக பேசிவிடக்கூடாது. அதுக்காக நான் யாருன்னு என்னுடைய பௌருஷத்தை காட்டுறதுக்கு தான் இத்தனை பெரிய சண்டை போட்டேனே தவிர உன்னை அடைவதற்காக வன்று. எல்லா திசையும் 10 திக்குகளும் உனக்கு திறந்தே இருக்கின்றன, நீ எங்க வேணா போனுட்டார் ராமன். அவ கதறுகிறாள், நான் செய்த பிழை என்ன அப்படின்லாம் கேட்கிறாள். அப்ப பகவான் என்ன சொன்னார், நீ தூய்மையானவள் அப்படிங்கிறது உண்மையாக இருப்பின் நெருப்பு மூட்டப்படும். அந்த தீயிலே நீ கனலிலே குளித்து வர வேண்டும். உன்னால் முடியுமான்னு கேட்டான். தயாரா இருக்கேன்னா சீத்தை. அந்த நெருப்பை யாரை தயார் பண்ண சொன்னார்னால் லக்ஷ்மணனைத்தான் தயார் பண்ண சொன்னார். லக்ஷ்மணனுக்கு அது பிடிக்கவே இல்லை. இந்த வேலையே தப்பு, அண்ணா பண்றதே தப்பு, அதை நான் வேற செஞ்சேன்னு. இப்ப இன்னைக்கும் காலத்துக்கும் ராமாயணம் சொல்றவன்லாம் என்ன சொல்லுவான், இந்த தீயை லக்ஷ்மணன் தயார் செய்தார். லக்ஷ்மணன் அப்பவே ஒரு கோரிக்கை வச்சுட்டாங்க. இப்போ பாருங்கப்பா, சொல்லும் போது ராமன் சொல்லி லக்ஷ்மணன் செய்தான்னு போடுங்கோ. லக்ஷ்மணன் செய்தான்னா ஏதோ தன்னிச்சையா நான் பண்ணினேன்னு நினைச்சுட்டு போறான்னா லக்ஷ்மணனை யார் தப்பா நினைச்சுப்பா? நாம் என்ன சொல்லுவோம், பாகவதர்கள் ஒருபோதும் அங்கனம் செய்யார்கள். இந்த மதில் மேல் பூனையாட்ட இருக்கிறவர் பகவான் தான். அவர் என்ன வேணா பண்ணுவார். அவரை யாரும் ஒருத்தரும் கேள்வியும் கேட்க முடியாது. அவர் நினைச்சா மோட்சத்தையும் கொடுத்துருவார், அவர் நினைச்சா சம்சாரத்திலையும் வச்சுடுவார். ஆனா ஆச்சாரியர்கள் பாகவதர்கள் நினைத்தார்கள்னு சொன்னால் ஒருத்தரையும் அவர்கள் சம்சாரத்திலே வைப்பதற்கு துணியார்கள். பரமானந்தம் பரமசுகமாகிற மோட்சத்தை தருவதற்குத்தான் அவர்கள் முயற்சியே செய்வார்கள். அதனால ஆச்சாரியர்கள் பகவான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லணும்னு யாராவது கேட்டா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், பகவான் தானே, நல்லது பண்ணாலும் பண்ணுவார், பண்ணலன்னாலும் கேட்க முடியாது. ஏன் பண்ணலைன்னா என்ன சொல்லிடுவார், உன் கர்மம் அதுதான் காரணம், உன் கர்ம வினை அனுபவி அப்படின்னு விடுவார். நல்லது நீ எப்படி பண்ணினேன், என் கர்ம வினை அப்படின்னா பகவான் சொல்லுவார், இப்ப கர்ம வினை இல்லையான்னு நீங்க கேட்டு பாருங்க. உன் கர்ம வினையை காட்டிலும் என் அருள் பெரியதுன்னுவார். உன் கர்ம வினையை காட்டிலும் என் அருளுக்கு வலிமை அதிகம்னுவார். இதையே எல்லாருக்கும் சொல்லலைன்னா என் இஷ்டம்னுவார். சிம்பிளா முடிச்சுடுவார் அவர். அது என் இஷ்டம். மதில் மேல இருக்கிற பூனையை போல அது எப்படி வேணும்னாலும் குதிக்கலாம். ஆக நம்முடைய கருமங்களை பார்த்துட்டு இங்கேயே வைத்தாலும் அவர் வைக்கக்கூடும். இல்லை உன்னை நான் அழைச்சிட்டு போறேன், மேலான கதி உனக்கு தருகிறேன்னு சொன்னாலும் அவர் செய்யக்கூடும். எதை வேணும்னா செஞ்சிருவார் அவர். ஆனா ஆச்சாரியர்களும் பாகவதர்களும் ஒருபோதும் அங்கனம் செய்யார்கள். அவர்கள் நம்ம நற்கதிக்கு இட்டு செல்வதிலே மட்டும்தான் நோக்காக இருப்பார்கள். அதனால தான் அவர்களை பிடிச்சுக்கணும். இப்போ இதை எதுக்கு சொன்னேன்னா, லக்ஷ்மணன் ஒருபோதும் தானாக முன்வந்து சீதா பிராட்டிக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை அவன் தரவே மாட்டான். ராமன் சொன்னா கேட்டுத்தான் ஆகணும். உடனே அவர் தீ மூட்டினார். அதிலே சீத்தை குளித்து வந்தாள்ங்கிறது நீங்கள் அறிந்திருக்கிற சரித்திரம். இதையே லக்ஷ்மணன் இடத்துல சொன்னார். சீத்தை அபச்சாரப்பட்டது லக்ஷ்மணன் இடத்துல. நன்னா தெரிஞ்சுக்கோங்க. மாரீச்சன் பின்னே ராமன் போனான். மாரீச்சன் மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஹா ராமா, ஹா சீதே அப்படின்னு ராமனை போல குரல் எடுத்து கத்தினான். உடனே சீத்தை லக்ஷ்மணனை துரத்தினாள். உடனே போ, அண்ணனை காப்பாற்று, ஏதோ பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது, நேர்ந்திருக்கிறது அண்ணனுக்கு. லக்ஷ்மணன் எவ்வளவோ சொல்றான். சாட்சாத்து தேவேந்திரனே எதிரில் வந்து நின்றாலும் ராமனை ஒருத்தராலும் ஒன்றும் செய்ய முடியாது, நீ கவலை கொள்ள வேண்டியதில்லை, எவ்வளவோ சொல்றான். அவள் கேட்பதற்கு தயாராக இல்லை. நீ போய்த்தான் ஆக வேண்டும்னா உடனே புறப்பட்டு போனார். கோடெல்லாம் போட்டுட்டு போல, அதெல்லாம் பின்னாளில் நிறைய பேர் நிறைய புதுசா பண்ணி வச்சிருக்கா. கோடு போட்டுட்டு போனார். லக்ஷ்மண ரேகை, அந்த லக்ஷ்மண ரேகையை தாண்டிட்டா அதனால தான் இத்தனை பிரச்சனை. அதெல்லாம் ராமாயணத்துல இல்லை. அவர் உடனே போனார். போன உடனே இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப எத்தனை சுடு சொல் லக்ஷ்மணனை பார்த்து சொல்லியிருக்கா சீதா பிராட்டி.
ஒரு தம்பி காட்டுக்கு அனுப்பிச்சுட்டான், ஒரு தம்பி கழுத்தறுக்கிறதுக்கு கூடவே வந்திருக்கே, நீங்க எல்லாம் திட்டம் போட்டு சதி திட்டம் பிளான் பண்ணித்தானே எங்க 2 பேரும் இந்த பாடுபடுத்துறீங்கோ என்ன இத்தனை வார்த்தைகள் சொன்னாள். இதெல்லாம் கூட லக்ஷ்மணனுக்கு ஒரு பெரிய தாப்பத்தை ஏற்படுத்தி இருக்காது. ஆனா அவள் சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, ராமன் அங்கே மாண்டொழிந்தான்னு சொன்னால் நீ என்னை அடைய ஆசைப்படுகிறாய்ன்னு ஒரு வார்த்தை சொன்னாளே, அது அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏன்னா எத்தனை ஆச்சரியமான ஒரு வியக்தி பாருங்கோ. அவருக்கு இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னால், சீதையினுடைய ஆபரணங்கள் அவரிடத்திலே காட்டப்பட்ட போது அவர் நெற்றி சுட்டிய பார்த்து இது சீதையினுடையதுன்னு சொல்லலை. அவர் நாசியிலே அணிந்து கொள்ளுகிற மூக்குத்தியை பார்த்துட்டு இது சீதை இதுன்னு சொல்லலை. கழுத்தணின்னு சொல்லுவா, கழுத்தில் போட்டுக்கிற ஆபரணத்தை பார்த்துட்டு இது சீதையினுடையதுன்னு சொல்லலை. இன்னும் வங்கி இருக்கும், ஒட்டியானம் இருக்கும், எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு சீதையினுடையதா தெரியாதுன்னு விட்டார். ஆனா நூபுரம்னு சொல்றோம் பாருங்க, கால் விரலிலே அணிந்து கொள்ளக்கூடிய, கால்களிலே அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகை ஆபரணம் இருக்கிறதே, அதை பார்த்துட்டு தப்பாம சொல்றார் இது சீதா பிராட்டியினுடையது, இது எங்க அம்மாவினுடையது, என் மதனியாருடையது அப்படின்னு சந்தோஷத்தோட சொல்றார். சுக்ரீவன் கேட்டான், இரு இத்தனை ஆபரணங்களை காண்பிச்சோம், எல்லாம் ஒன்னாத்தான் மூட்டையா போடப்பட்டு எங்ககிட்ட வந்து விழுந்தது. ஆனா ஒன்னுத்தை மட்டும் பார்த்துட்டு இது நீ சீதையினுடையதுன்னு சொல்றியே, அப்ப மற்றதெல்லாம் யாருடையதாம்? அதுவும் அவளுடையதாகத்தானே இருக்க வேண்டும். இத்தனை பெரிய பெரிய ஆபரணங்களை காட்டினா இது சீதையினுடையதான்னு தெரியாதுங்கிறாய், ஒரு சின்ன ஆபரணத்தை பார்த்துட்டு இது சீதையினுடையதுதான்னு சொல்றியே, இது எங்கனம் சாத்தியம்? சுக்ரீவன் கேட்டான். அப்ப அவன் பதில் சொல்றான் பாருங்க, நித்தியப்படி நான் என் தமையனாரையும் மதனியாரையும் வலம் வந்து அவர்களை நமஸ்கரிப்பேன். அப்படி நமஸ்கரிக்கிற போதெல்லாம் அவள் திருவடிகளை நான் பார்த்திருக்கிறேன், சேவித்திருக்கிறேன். அந்த திருவடிகளை உற்று நோக்கி வணங்கி இருக்கிறேன். அப்படி வணங்கிய காலத்திலே இந்த ஆபரணம் என்னாலே பார்க்கப்பட்டது, நிமிந்தே நான் பார்த்ததில்லை. அதனால கழுத்தணி என்ன, நெற்றிச்சுட்டி என்ன, நாசியில என்ன வகை மூக்குத்தி, அது எட்டுக்கல் பேசரி, இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் திருவடியில் இருக்கிற அந்த நூபுரம் ஒன்றுதான். ஏன்னா நான் பார்த்ததனைத்தும் அந்த திருவடிகளை மட்டும்தான் சொல்லக்கூடிய ஒரு வியக்தி தன்னுடைய மதனியாரை, அண்ணியாரை நிமிர்ந்து கூட பார்க்காத ஒரு செம்மல், அவனை பார்த்துட்டு நீ என்னை அடைய விருப்பப்படுகிறாய், ஆசைப்படுகிறாய்னு சீத்தை சொல்லியிருந்தாளோ இல்லையோ, இது ராமனுக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்திருந்தது. தப்பு பண்ணியோ இல்லையோ, அவனிடத்திலே தானே தவறு செய்தாய், கழுவாய் அவன் மூலமாகவே நிறைவேற்றப்படும், பிராயச்சித்தம் அவன் மூலமாகத்தான்ங்கிறது பகவானுடைய அபிப்பிராயமா இருக்கிறதுனாலே அவனையே தீமூட்ட செய்தார். அந்த தீயில் குளித்து வரும்படி சீதைக்கு நியமித்தார். இப்போ 2 சரித்திரம் சொல்லியிருக்கேன். சுக்ரீவன் ஏன் முதல் தடவை வாலியனிடத்துல அடி வாங்கினான்? லக்ஷ்மணன் கிட்ட பண்ணின அபராதம். சீதா பிராட்டி ஏன் கனல் குளித்து வந்தாள்? லக்ஷ்மணனிடத்திலே செய்திருக்கிற அபராதம். இந்த பாட்டுல, இந்த கோபிகைகள் 17ஆம் பாட்டுல என்ன பண்ணிவிட்டா? உம்பியும் நீயும் உறங்கேல் கடைசியில ஒழுங்கா சொன்னா. ஆனா முதல்ல அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பருகமானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு கண்ணனை போய் எழுப்பிட்டா. பலராமனை எழுப்பல. பலராமனை பிரார்த்தியாமல் தன்னிடத்திலே வந்தார்களேன்னு கண்ணனுக்கு கோபம். அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணிவிட்டு தானே எங்கிட்ட வந்திருக்கணும். முறை தவறி வந்தீருகோள், இனிமே உங்க கையில நான் சிக்க மாட்டேன் அப்படின்னு உள்ள எங்கேயோ ஓடி போயிட்டார். அப்புறம் பலராமனை பிரார்த்திக்கிறார்கள். பலராமன் மேலே போங்கோள் அப்படின்னு அவன் அனுமதி தானம் பண்ணுகிறான். அப்புறம் உள்ளே செல்லுகிறார்கள். அங்க நப்பின்னை பிராட்டின்னு ஒருத்தி. கிருஷ்ணாவதாரத்திலே நப்பின்னை பிராட்டிக்கு ஏத்தம். ஓரோர் அவதாரத்திலே ஓரோர் பிராட்டிக்கு வைபவம். இப்ப வராக அவதாரம்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பூவராகன் அப்படின்னு ரொம்ப சிறப்பான ஒரு திருநாமம் உண்டு. பூமியை இடந்தெடுத்தவர். அந்த அவதாரமே எதற்காக? பூமியை ரட்சிப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக. அப்ப அந்த அவதாரத்திலே ஸ்ரீ மகாலட்சுமியோ நீலாதேவியோ இவர்களெல்லாம் பகவானை சந்திக்கணும்னு வச்சுக்கோங்க. வராக பெருமாளை பார்க்கணும்னால் பூமி பிராட்டியின் இடத்துல கேட்டு அவ சரின்னு சொன்னாத்தான் அது சாத்தியம். சரி, நான் பார்த்துட்டு வாங்கும் அப்படின்னு அவ சொன்னாத்தான் மற்ற தேவிமார்கள் பகவானை நெருங்கவே முடியும். அதே ராமாவதாரம்னு எடுத்துக்கோங்க. ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அவதாரமான சீதா பிராட்டி அவ சரின்னு சொன்னாதான் பூமியோ மற்றைய பிராட்டிமார்களோ அவர்கள் ராமனை நெருங்கவே முடியும். அதே போல கிருஷ்ணாவதாரம்னு எடுத்துக்கோங்க. அதுல நீலாதேவியினுடைய அம்சமான நப்பின்னை பிராட்டிக்குத்தான் ஏற்றம். அது ருக்மிணியோ சத்யபாமையோ இன்ன பிற தேவிமார்களோ அவர்கள்லாம் கண்ணனை நெருங்கணும்னு சொன்னால் இந்த நப்பின்ன பிராட்டி சரி ஆகட்டும்னு சொன்னாத்தான் நடக்கும். அப்போ வராக அவதாரம்னா பூமி பிராட்டிக்கு பிராதானியம், அதாவது ஏற்றம் அதிகம். ராமாவதாரம்னால் சீதா பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அவதாரமான சீதைக்கு ஏற்றம் அதிகம். கிருஷ்ணாவதாரம்னு சொன்னால் நீளையினுடைய அவதாரமான நப்பின்னை பிராட்டிக்கு ஏற்றம் அதிகம். இதுதான் நப்பின்னைக்கு இருக்கிற ஏத்தம். இந்த அவதாரத்தில் பாருங்க, எல்லாமே 2. கிருஷ்ணாவதாரம்னா எல்லாமே 2ங்கிற, ராமாவதாரம்னா எல்லாமே 1.
ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் அப்படின்னு எல்லாமே ஒன்று. இது ராமாவதாரம். கிருஷ்ணாவதாரத்தில் எடுத்துக்கோங்க. பிறந்த இடம் மதுரை, வடமதுரை. சென்று வளர்ந்த இடம் கோகுலம். பிறந்த குலம் அது வைசியப்பிராயர்கள்னு சொல்லுவா. குலம் எப்படி இருக்கு அப்படின்னா, யயாதியினுடைய சாபத்தாலே க்ஷத்திரியர்களாகவே இருந்தாலும் அவர்கள் வைசியர்களாகவே கருதப்பட்டார்கள். ஒரு சாபத்தாலே அவர்களுக்கு, ஒரு க்ஷத்திரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதைங்கிறது அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. இடையர்களை ஒத்தவர்களாகத்தான் அவர்கள் ஆரம்பம் முதலே கணக்கிடப்பட்டார்கள், கருதப்பட்டார்கள். க்ஷத்திரியர்கள் தான். ஆனா சாபத்தால் அவர்களுடைய புகழ்ங்கிறது மங்கி இருந்தது. அவர்களுக்கு உரிய கௌரவங்கிறது கிடைக்காமல் இருந்தது. சரி, என்ன இருந்தாலும் பிறந்தது க்ஷத்ரிய குலம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் வளர்ந்தது ஒரு இடைக்குலத்திலே வளர்ந்தார். அப்ப பிறந்தது ஒரு ஊரிலே, வளர்ந்தது ஒரு ஊரிலே. பிறந்த இடத்திலே ஒரு தாய் தந்தையர், வளர்ந்த இடத்திலே ஒரு தாய் தந்தையர். பிறந்தது ஒரு வருணத்திலே, சென்று வளர்ந்தது ஒரு வருணத்திலே. இப்படி எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கா. அதனால பெருமாள் பார்த்தாராம், பிறந்த குலம் க்ஷத்ரிய குலம், சென்று வளர்ந்த குலம் அது இடைக்குலம், ஆய்க்குலம். அப்ப இந்த குலத்துக்கு ஒரு பெண்ணை முக்கியமா கரம் பிடிக்கணும், அந்த குலத்திற்கு ஒரு பெண்ணை முக்கியமா கரம் பிடிக்கணும். ருக்மிணி பிராட்டியை க்ஷத்ரிய குலத்திற்கு சேர கடிமணம் புரிந்து கொண்டான். இடைக்குலத்திலே அந்த குலத்திற்கு சேர ஒருத்தி வேண்டுமேங்கிற ஆசையினாலே ஒரு கொடி போன்றவளான நப்பின்னை பிராட்டி, மென்கொடி போன்றவளான அந்த நப்பின்னை பிராட்டியை கரம் பிடித்தான். இப்படி எல்லாமே ரெண்டு. இது கிருஷ்ணாவதாரம்.